ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் கீவேர்ட்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைனல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபைனல் கீவேர்டை நம்மளால 3 இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஒன்று கிளாஸ், நெக்ஸ்ட் மெத்தட், மூணாவது வேரியபிள். இந்த 3 இடத்துல உங்களால ஃபைனல்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏன்ற வேரியபிளை திரும்ப நான் மாற்ற ட்ரை பண்றேன். ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு மாத்துறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகும் பாருங்க. இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. கம்பைல் பண்ணிக்கிட்டேன், ரன் பண்றேன். இங்க பாருங்க நமக்கு 20 தான் கிடைக்குது. ஆனா எனக்கு வேல்யூ மாறக்கூடாது. எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த ஏன்ற வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். யாருமே வந்து இந்த வேல்யூ வந்து மாத்திடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல நீங்க வந்துட்டு ஃபைனல் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க எரர் அடிக்கும். ஃபைனல் லோக்கல் வேரியபிள் cannot be assigned. அதாவது திரும்பவும் வந்துட்டு ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அசைன் பண்ணி வேற ஒரு வேல்யூவை வந்து செட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த எரர் அடிக்குது. இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஏன் வந்துட்டு வேரியபிள்ல ஃபைனல் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேல்யூ நம்ம மாற்றக்கூடாது, அதுதான் இருக்கணும் கடைசி வரையும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம ஃபைனல்னு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மெத்தட்ஸுக்கு வந்துட்டு எதுக்கு ஃபைனல்னு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு 2 மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அந்த ஏன்ற கிளாஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரன்னை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏ டாட் ரன், ஏ டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா வந்துட்டு இப்போ ரன்னும் ஷோவும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஹாய் ஐ எம் ரசாக். ஹாய், ஓகே ஃபைன், ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா வேற ஒரு கிளாஸ்ல வந்துட்டு நான் இந்த ஏன்ற கிளாஸை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டென்ஸ் ஏ இப்போ பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு இப்போ இந்த ரன்னை வந்துட்டு நான் ஓவர் ரைட் பண்றேன். டைப் அப்படின்னு போட்டு நான் ஓவர் ரைட் பண்ணி இப்போ பிரிண்ட் பண்றேன். கம்பைல் ரன். சாரி சாரி நம்ம வந்துட்டு இங்கே பின்னு போடல, நம்ம இதை பின்னு மாற்றணும். அதனால தான் பழைய அவுட்புட்டே பிரிண்ட் ஆகுது. கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஐ எம் கைஃப் ஹாய் அப்படின்னு வருது. முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது நான் தான் எழுதுன்னு சொல்றதுக்காக ஹாய் ஐ எம் ரசாக், ஐ எம் ரசாக்னு போட்டு அப்புறம் ஹாய்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு வேற ஒருத்தவங்க என்னோட கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஐ எம் கைஃப் அப்படின்னு போட்டு அப்புறம் ஹாய்னு போடுறாங்க. இதை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ஃபைனல் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபைனல் யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த மெத்தடை வந்துட்டு வேற யாருனாலையும் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ண முடியாது. அதாவது மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ண முடியாது. இங்க பாருங்க எரர் அடிக்குது. cannot override the final method from A. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெத்தட் ஓவர் ரைடிங்கை ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்துட்டு ஃபைனல். ஓகே, இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸுக்கு ஃபைனல் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்க வந்துட்டு ஃபைனல்னு வந்துட்டு கீவேர்ட் யூஸ் பண்றேன். இப்போ நான் இங்க ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணனால இங்க பாருங்க இந்த இடத்துல ஏன்ற இடத்துல வந்துட்டு எரர் அடிக்குது. the type B cannot subclass the final class A. அதாவது இந்த பின்ற கிளாஸ் வந்துட்டு ஏன்ற கிளாஸ்க்கு வந்துட்டு சப் கிளாஸா இருக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு இது ஒரு ஃபைனல் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபைனல் கீவேர்டு வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். 3 விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க. கிளாஸ், மெத்தட், வேரியபிள். இதுக்கெல்லாம் ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்றாங்க. கிளாஸ்ல வந்துட்டு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணக்கூடாது, அதாவது இன்ஹெரிட்டன்ஸை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக ஃபைனல் கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்றாங்க. மெத்தட்ஸ்ல வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்காக ஃபைனல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்றாங்க. வேரியபிள்ஸ்ல ஒரு வேல்யூவை வந்துட்டு கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக ஃபைனல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.